நம்ம சூர்யா போட்ட பிள்ளையார் சுழி, அதுக்கப்புறம் ரஜினி காம்பவுண்ட், தனுஷ் காம்பவுண்ட், விஜய் காம்பவுண்ட் பரபர கிறுகிறுன்னு வேகம் பிடிச்சாரு நம்ம இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். ஆனானப்பட்ட ஏஆர் ரஹ்மானே தனக்கு பிடிச்ச யங் இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தரா சந்தோஷ் நாராயணன் பேரா சொல்லிட்டதுக்கு அப்புறம் கோழி கூடையில தங்குமா என்ன? ரஹ்மான் இளையராஜா யுவன் போல வைல்ட் கான்சர்ட் அப்படின்னு வெளிநாடுகளுக்கு கிளம்ப திட்டம் போட்டிருக்காரு அவரு. அட்லீஸ்ட் குறைஞ்சது 4 பெரிய நாடுகள்லயாச்சும் இந்த லைவ் மியூசிக் கான்சர்ட்டை வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னு அவரும் அவரோட டீமும் மும்முரமா வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு தன்னோட பரிபூர்ண சப்போர்ட்டா அளிக்கிறதா வாக்குறுதி அளிச்சிருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும். ஃபர்ஸ்ட் மலேசியாவில் நடைபெற இருக்க இந்த நிகழ்ச்சியில தன்னோட குரல்லேயே நெருப்படா பாடல ரஜினி பாடுறதுக்கும் சம்மதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவும் பிரம்மாண்டமா நடைபெற இருக்க இந்த நிகழ்ச்சி அநேகமா டிசம்பர் லாஸ்ட்ல நடைபெறலாம் அப்படின்றதுதான் நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் மெசேஜ்.